அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பழனி பாலதண்டாயுதபாணி கோவிலுக்கு சொந்தமான சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1.4 ஏக்கர் நிலத்தை சில மர்ம நபர்கள், சில ஆக்கிரமிப்பாளர்கள் கடந்த ஜூலை 6ஆம் தேதி வெறும் 2 கோடி ரூபாய்க்கு முறைகேடாக பத்திரப்பதிவு செஞ்சு வித்திருக்கிறாங்க. அதாவது கோவில் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. இந்த நில அபகரிப்பில் அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கு. அவர்தான் தன்னுடைய பினாமிகளை வச்சு கோவில் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு. இந்த பரபரப்பான சூழல்ல இந்த நில அபகரிப்பிற்கு, இந்த முறைகேடான பத்திரப்பதிவிற்கு துணையாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை சஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் உட்பட 4 பேர் மேல, அதாவது இந்த நிலத்தை விற்ற 2 பேர், இந்த நிலத்தை வாங்கிய 2 பேர் அப்படின்னு ஜஸ்டின் மணிகண்டன் உட்பட மொத்தம் 5 பேர் மேல 5 பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் தொடங்கி இருக்கு. அதே நேரத்துல இந்த முறைகேடான பத்திரப்பதிவு செல்லாது, குறிப்பிட்ட அந்த 1.4 ஏக்கர் நிலம் பழனி பாலதண்டாயுதபாணி கோவிலுக்குத்தான் சொந்தம், அது அறநிலையத்துறையோட சொத்து அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு போட்டிருக்கு. சோ இதையெல்லாம் வச்சுக்கிட்டு பாத்தீங்களா, எங்களுடைய தாவேகா அரசு எந்த ஒரு ஊழலும் அற்ற, லஞ்ச லாவண்யங்களும் அற்ற ரொம்ப கிளீனான சுத்தமான அரசு, எங்க அமைச்சர் ரமேஷ் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு எல்லாம் சில தாவேகா நண்பர்கள் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்னதான் திறமையான திருடனா இருந்தாலும் நிச்சயமாக ஒருத்தன் ஒரு தப்பை செய்யும் போது ஏதாச்சும் ஒரு தடயத்தை விட்டுட்டு தான் போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த நில அபகரிப்பு தொடர்பாக நமக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. ரொம்ப சின்ன க்ளூ தான். அதை வச்சு பார்க்கும்போது இந்த நில அபகரிப்பில் ஏதோ ஒரு வகையில அறநிலையத்துறை, பத்திரப்பதிவு துறை, இந்த 2 துறையோட செயலாளர் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், இவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில இந்த நில அபகரிப்புல தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வலுவா எழுந்திருக்கு. அப்படிப்பட்ட சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த தடயம் என்ன, அதை பத்தி தான் இந்த காணொளியில் ரொம்ப விரிவா பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். குற்றம் குற்றமே. இப்ப அந்த தடயம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கறதுக்கு முன்ன உறவுகள், நீங்க இந்த நில அபகரிப்பு விவகாரத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி சில முக்கியமான செய்திகளை குரோனாலாஜிக்கல் ஆர்டர்ல, கால வரிசைப்படி கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்பதான் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த சின்ன க்ளூ, சின்ன தடயம் எந்த அளவிற்கு முக்கியமானது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். நம்முடைய கதை ஏறக்குறைய 140 வருஷத்துக்கு முன்னாடி கிபி 1888ல தொடங்குது. பழனியை சேர்ந்த குப்புசாமி மணியக்காரர் அப்படிங்கிறவரு பழனியில் தனக்கு சொந்தமாக இருந்த 1.4 ஏக்கர் நிலத்தை பழனி பாலதண்டாயுதபாணி கோவிலுக்கு சொந்தமாக இருந்த தண்டபாணி சுவாமி மடத்திற்கு, அந்த மடத்தின் அறங்காவலராக இருந்த தண்டபாணி சுவாமிக்கு தான செட்டில்மெண்டா கொடுக்கிறாரு. நல்லா கவனிக்கணும், சேல்ஸ் டீடா கொடுக்கல, அந்த நிலத்தை பணத்துக்கு விற்கல, கைமாத்தியும் ஒத்திக்கு கொடுக்கல, தான செட்டில்மெண்டா கொடுக்கிறாரு. அப்படி கொடுத்தவரு சில நிபந்தனைகளையும் விதிச்சாரு. அது என்ன நிபந்தனை அப்படின்னா, எப்பவும் எந்த காலத்திலையும் இந்த நிலத்தை யாருக்கும் விற்க கூடாது, இந்த நிலத்தை ஒத்திக்காகவும் யாருக்கும் கைமாத்தி விடக்கூடாது, இந்த நிலத்தை பராமரித்து இந்த நிலத்தின் மூலமாக வருகின்ற வருமானத்தை வைத்து இந்த தண்டபாணி சுவாமி மடத்தை பராமரிக்க வேண்டும், இந்து மத கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்ப வேண்டும் அப்படின்னு சில முக்கியமான நிபந்தனைகளை குப்புசாமி மணியக்காரர் விதிக்கிறாரு. அந்த நிபந்தனைகளோட தான் தான செட்டில்மெண்டாக தண்டபாணி சுவாமி மடத்தின் அறங்காவலராக இருந்த தண்டபாணி சுவாமி என்பவர் வாங்கிக்கிறாரு. ஆனா நீண்ட நெடிய காலமாக அந்த நிலம் எந்த ஒரு பயன்பாடும் இல்லாம புதர் மண்டி கிடக்குது.
அந்த நிலத்தோட ஒரு சில பகுதிகளில் மட்டும் சில ஆக்கிரமிப்பாளர்கள் கடையை போட்டு நடத்திக்கிட்டு வந்திருக்கிறாங்க. பல ஆண்டுகள் கழித்து இந்து சமய அறநிலையத்துறை நிறுவப்பட்ட பிறகு ஒவ்வொரு கோவிலுக்கும் சொந்தமான சொத்துக்கள் எல்லாம் கணக்கெடுக்கப்பட்டுச்சு. அப்பதான் பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு இப்படி ஒரு நிலம் இருக்கு, அது புதர் மண்டியும் சில ஆக்கிரமிப்பாளர்களால ஆக்கிரமிக்கப்பட்டும் இருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சு. உடனடியா அறநிலையத்துறை அந்த ஆக்கிரமிப்பாளர்களை அந்த இடத்துல இருந்து காலி பண்ண சொல்லிச்சு. ஆனா ஆக்கிரமிப்பாளர்கள் எங்களால முடியாது, நாங்க நீண்ட நெடிய காலமாக இந்த இடத்துல கடை நடத்திக்கிட்டு வரோம், அனுபவ பாத்தியம் அடிப்படையில இந்த நிலம் எங்களுக்குத்தான் சொந்தம் அப்படின்னு அறநிலையத்துறையை எதிர்த்து வாதம் பண்ணாங்க. நீதிமன்றத்துக்கும் போனாங்க. ஏறக்குறைய 60 ஆண்டுகால சட்ட போராட்டத்திற்கு பிறகு கடந்த திமுக ஆட்சியில 2025 செப்டம்பர் மாசம் 13ஆம் தேதி குறிப்பிட்ட அந்த 1.4 ஏக்கர் நிலம் பழனி பாலதண்டாயுதபாணி கோவிலுக்குத்தான் சொந்தம் அப்படின்னு தீர்ப்பாகுது. இந்த தீர்ப்பு 10 மாதங்கள் கூட முழுமையா நிறைவடையல. அதுக்குள்ள அந்த தண்டபாணி சுவாமி மடத்தின் அறங்காவலராக இருந்த தண்டபாணி சுவாமியோட வாரிசுகளான திருப்புகழ் சுவாமிகள் மற்றும் முருகதாஸ் சுவாமிகள் அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்துகிட்டு இந்த 1.4 ஏக்கர் நிலத்தை கடந்த ஜூலை மாசம் 6ஆம் தேதி வெள்ளைத்துறை மற்றும் சேதுபதி அப்படிங்கிறவங்களுக்கு 2 கோடி ரூபாய்க்கு முறைகேடாக பத்திரப்பதிவு செஞ்சு வித்திருக்கிறாங்க. இந்த சொத்து பரிமாற்ற பத்திரப்பதிவிற்காக கொடைக்கானலோட சப் ரெஜிஸ்டராக இருந்த ஜஸ்டின் மணிகண்டனை ஒரே ஒரு நாள் மட்டும் ஸ்பெஷல் லீவ் வேக்கன்சி டிரான்ஸ்பர்ல பழனிக்கு வர வச்சு அவரை வச்சு இந்த கோவில் நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த பத்திரப்பதிவு நடந்து முடிஞ்ச அடுத்த 3ஆவது நாள்ல கடந்த ஜூலை மாசம் 9ஆம் தேதி பழனி கோவிலோட இணை ஆணையராகவும் செயல் அலுவலராகவும் இருந்த எஸ் மாரிமுத்துவை பதவி உயர்வு செஞ்சு சென்னைக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே தனித்தனி டாட்ஸா இருக்கா? இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா? நாம கனெக்ட் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டாட் கடந்த திமுக ஆட்சியில் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசம் 13ஆம் தேதி மதுரை உயர்நீதிமன்ற கிளையால் குறிப்பிட்ட அந்த 1.4 ஏக்கர் நிலம் பழனி பாலதண்டாயுதபாணி கோவிலுக்கும் அந்த கோவில் தொடர்புடைய தண்டபாணி சுவாமிகள் மடத்திற்கும் இன்னும் குறிப்பாக அறநிலையத்துறைக்கும் தான் அந்த நிலம் சொந்தம், அந்த இடம் அறநிலையத்துறையோட சொத்து அப்படின்னு தீர்ப்பாச்சு இல்ல. அதுதான் நாம கனெக்ட் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டாட். அந்த இடத்துல தான் நமக்கு கிடைச்ச அந்த சின்ன தடயமும் வருது. அது என்ன தடயம் அப்படின்னா, நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்த உடனே பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் அறநிலையத்துறை அதிகாரி இணை ஆணையர் செயல் அலுவலர் எஸ் மாரிமுத்துவோட முன்னிலையில தான் அவரோட கவனத்தின் கீழே தான் இந்த 1.4 ஏக்கர் நிலம் அறநிலையத்துறை சொத்தாக ஒப்படைக்கப்பட்டுச்சு. கேட்க ரொம்ப சாதாரணமா இருக்குல்ல? ஆனா இந்த சின்ன தகவல், இந்த சின்ன தடயம் அவ்வளவு சாதாரணமானது கிடையாது. இந்த காணொலிய கொஞ்சம் பொறுமையா முழுசா பாருங்க. நாம கேட்கின்ற கேள்விகளை எல்லாம் நீங்க கவனமா காது கொடுத்து கேளுங்க. அப்பதான் இந்த நில அபகரிப்புக்கு பின்னாடி இருக்கின்ற சதி என்ன அப்படின்னு உங்களுக்கு முழுசா தெளிவா புரியும். இப்ப நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு மாரிமுத்துவோட முன்னிலையில அந்த நிலம் அறநிலையத்துறை கிட்ட ஒப்படைக்கப்பட்டவுடன் மாரிமுத்து அந்த இடத்தை சுத்தம் பண்ணி ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றி முருகனை வழிபட வருகின்ற பக்தர்களோட வசதிக்காக இலவச பார்க்கிங் லாட்டாக மாத்தி கொடுக்கிறாரு. அத்தோட நிக்காம மோசடியாக இந்த நிலத்தை சில பேர் அபகரிக்க முயற்சி பண்றாங்க. அதை எதிர்த்து பழனி பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு மாரிமுத்து ஒரு கடிதத்தையும் எழுதி இருக்கிறாரு. அதுல அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, நீதிமன்ற தீர்ப்பின்படி இந்த நிலம் அறநிலையத்துறைக்கு சொந்தமானது, எனவே இதை யாருக்கும் விற்கவோ தனிநபர் சொத்தாகவோ பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கும் சார் பதிவாளருக்கும் ஒரு கடிதத்தை எழுதி இருக்கிறாரு. இப்படி நீதிமன்றமே குறிப்பிட்ட அந்த 1.4 ஏக்கர் நிலம் கோவிலுக்குத்தான் சொந்தம்,
அது அறநிலையத்துறையோட சொத்து அப்படின்னு சொன்ன பிறகும் கோவிலோட இணை ஆணையர் செயல் அதிகாரி மாரிமுத்து பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு இது கோவிலோட சொத்து, அறநிலையத்துறையோட சொத்து அப்படின்னு வலியுறுத்தி கடிதம் எழுதிய பிறகும் அந்த இடத்துல இந்த இடம் அறநிலையத்துறைக்குத்தான் சொந்தம் அப்படின்னு ஏன் ஒரு சின்ன அறிவிப்பு பலகைய கூட அறநிலையத்துறை வைக்கவே இல்லை? வச்சிருக்கணும்ல. அதான சரியான நிர்வாகம். நான் தேடி பார்த்த வரைக்கும் அந்த இடத்துல பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகம் செய்து கொடுத்த இலவச பார்க்கிங் வசதி அப்படின்னு மட்டும்தான் போர்டு இருக்கு. மற்றபடி குறிப்பிட்ட இந்த நிலம் கோவிலுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த ஒரு அறிவிப்பு பலகையும் அந்த இடத்துல இல்லவே இல்லை. ஏன் அறிவிப்பு பலகை வைக்கல? யாருடைய தப்பு இது? தெரியல. சரி, பார்க்கலாம். அடுத்து, இந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேர் கடந்த மார்ச் மாசம் 27ஆம் தேதி இந்த நிலத்தை விற்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. யாரா அந்த 2 பேரு அப்படின்னு தேடி பார்த்தா லாங் அகோ 1888 குப்புசாமி மணியக்காரர் தண்டபாணி சுவாமிகள் மடத்தின் அறங்காவலராக இருந்த தண்டபாணி சுவாமிக்கு இந்த நிலத்தை தானமாக கொடுத்தார் இல்லையா? அந்த தண்டபாணி சுவாமிகளோட வாரிசுதாரர்கள் தான் அந்த குறிப்பிட்ட 2 பேர். அவங்களோட பெயர் திருப்புகழ் சுவாமிகள் மற்றும் முருகதாஸ் சுவாமிகள். இவங்க 2 பேரும் சேர்ந்துகிட்டு மறுபடியும் அந்த நிலத்தை விற்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. கடைசியாக இந்த ஜூலை மாசம், இந்த 2026 ஜூலை மாசம் 3ஆம் தேதி இவங்க 2 பேரும் சேர்ந்துகிட்டு வெள்ளைத்துறை மற்றும் சேதுபதிக்கு இந்த நிலத்தை விற்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இதுல பெரும் கொடுமை என்ன அப்படின்னா, இவங்க நிலத்தை விற்க முயற்சி பண்ண ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கோவிலோட இணை ஆணையர் செயல் அலுவலர் மாரிமுத்து மறுபடியும் இந்த நிலத்தை சில பேர் விற்க முயற்சி பண்றதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில குறிப்பிட்ட இந்த நிலம் கோவிலுக்குத்தான் சொந்தம், எனவே இதை யாருக்கும் விற்க கூடாது அப்படின்னு வலியுறுத்தி கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் இந்த மாசம் ஜூலை 2ஆம் தேதி பழனி பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு போய் சேர்ந்திருக்கு. அடுத்த நாளே இந்த திருப்புகழ் சுவாமிகளும் முருகதாஸ் சுவாமிகளும் சேர்ந்துகிட்டு வெள்ளைத்துறை என்பவருக்கும் சேதுபதி என்பவருக்கும் 2 கோடி ரூபாய்க்கு இந்த நிலத்தை விற்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. எந்த அளவிற்கு பத்திரப்பதிவு துறை அறநிலையத்துறை மெத்தனமா இருந்திருக்கு பாருங்க. நமக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. ஏன் மாரிமுத்து தொடர்ந்து பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு மட்டும் கடிதம் எழுதிக்கிட்டு இருந்தாரு? இப்படி சில பேர் கோவிலோட சொத்தை அபகரிக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு ஏன் காவல்துறை கிட்ட புகார் கொடுக்கல? கொடுத்திருக்கலாம்ல. கொடுத்திருந்தா அவங்க எப்பவோ குறிப்பிட்ட இந்த 2 பேரையும் கைது செஞ்சிருப்பாங்களே, கண்டிச்சிருப்பாங்களே. ஏன் மாரிமுத்து கடைசி வரைக்கும் காவல்துறை கிட்ட இத பத்தி புகார் கொடுக்கலையா இல்லைன்னா அவரை கொடுக்க விடலையா? சரி, காவல்துறை கிட்ட தான் சொல்லல. இப்படி ஒரு ஆக்கிரமிப்பு நடக்குது அப்படின்னு அறநிலையத்துறையோட செயலாளருக்கோ அமைச்சருக்கோ தெரியப்படுத்திருக்கலாம்ல. ஏன் செய்யல? ஒருவேளை அவரு செஞ்சோம் துறை செயலாளரும் அமைச்சரும் இத கண்டுக்காம இருந்துட்டாங்களா? இந்த 2 பேர் இருக்கிறாங்கல்ல, திருப்புகழ் சுவாமிகள் மற்றும் முருகதாஸ் சுவாமிகள், இவங்க 2 பேரும் இந்த நிலத்தை விற்ற முறைய கவனிச்சு பார்த்தா அது பக்கா பிளான் அப்படின்னு நல்லா தெரியுது. அவங்க 2 பேரும் சேர்ந்துகிட்டு இந்த நிலத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச லோக்கல் சார் பதிவாளர் எப்ப லீவ்ல போவாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்து இந்த நிலத்தை வித்திருக்கிறாங்க. இந்த நிலத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச சார் பதிவாளர் லீவ்ல போன உடனே அந்த இடத்துக்கு ஸ்பெஷல் லீவ் வெக்கேஷன் டிரான்ஸ்பர்ல வந்த கொடைக்கானல் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை வச்சு இந்த நிலத்தை வித்திருக்கிறாங்க, பத்திரப்பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு நாள் டிரான்ஸ்பர்ல வந்தவரை வச்சு இந்த நிலத்தை இந்த 2 பேரும் வித்திருக்கிறாங்க. இந்த ஜஸ்டின் மணிகண்டனும் இந்த நிலத்தை வித்து கொடுக்கறதுக்காகவே டிரான்ஸ்பர்ல வந்த மாதிரி தெரியுது. ஒரே ஒரு நாள் மட்டும் கொடைக்கானல்ல இருந்து பழனிக்கு வந்து இந்த முறைகேடான பத்திரப்பதிவை செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் கொடைக்கானலுக்கே போயிருக்கிறாரு. இப்ப இந்த இடத்துல நமக்கு சில கேள்விகள் வருது பாருங்க. ஒரு துறையில நடக்கிற எந்த ஒரு டிரான்ஸ்பருக்கும் எந்த ஒரு இடமாற்றத்திற்கும் அந்த துறையோட செயலாளர் கையெழுத்து ரொம்ப முக்கியம். அந்த துறையோட செக்ரட்டரிக்கு தெரியாம இப்படியெல்லாம் எந்த ஒரு ஸ்பெஷல் டிரான்ஸ்பரையும் செய்யவே முடியாது. அப்ப ஜஸ்டின் மணிகண்டன் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டது பத்திரப்பதிவுத்துறை
செயலாளருக்கு செக்ரட்டரிக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஏன் அவரை விசாரிக்கல? இதுல இன்னொரு ஆச்சரியமான செய்தியை சொல்லட்டா? தற்போதைக்கு தமிழ்நாடு அரசின் பத்திரப்பதிவுத்துறை மற்றும் அறநிலையத்துறை இது ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு செக்ரட்டரி தான் இருக்காரு, ஒரே ஒரு செயலாளர் தான் இருக்காரு. அவர் யாருன்னா குமரகுருபரன் IAS. ஏன் குமரகுருபரன் IAS இது வரைக்கும் விசாரிக்கவே இல்லை? அவருக்கு தெரியாம ஜஸ்டின் மணிகண்டன் கொடைக்கானல்ல இருந்து ஸ்பெஷல் டிரான்ஸ்பராக ஒரு நாள் மட்டும் பழனி பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு வந்திருக்க முடியாது. இது ஒரு டிரான்ஸ்பர் மட்டும் கிடையாது. இவ்வளோ நேரம் நாம பார்த்தோம்ல, பழனி கோவிலோட இணை ஆணையர் மற்றும் செயல் அலுவலர் மாரிமுத்து அவரு இந்த பத்திரப்பதிவு முடிஞ்ச உடனே, அதாவது இந்த நில அபகரிப்பு ஜூலை 6ஆம் தேதி முடிஞ்ச உடனே ஜூலை 9ஆம் தேதி ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்டு சென்னைக்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்கிறாரு. இவரோட டிரான்ஸ்பரும் நிச்சயமாக துறை செயலாளரான அறநிலையத்துறையோட செக்ரட்டரியான குமரகுருபரனுக்கு தெரியாம நடந்திருக்காது. பொதுவா சாட்சிகளோட வாயை அடைக்கணும், அப்படி இல்லைன்னா சாட்சிகளை இடம் மாத்தணும் அப்படின்னா இப்படியெல்லாம் அரசு அதிகாரிகள் செய்வாங்க. சோ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா இது எல்லாத்துக்கும் பின்னாடி அறநிலையத்துறை மற்றும் பத்திரப்பதிவு துறையோட பங்கு இருக்கு. குறிப்பா அந்த துறைகளோட செயலாளராக இருக்கக்கூடிய குமரகுருபரனுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த விஷயத்துல, இந்த நில அபகரிப்புல லிங்க் இருக்கு அப்படின்னு நமக்கு வலுவா ஐயம் ஏற்படுது. துறை செயலாளருக்கு டிரான்ஸ்பரை பத்தி எவ்வளவு தெரியுமோ அதே அளவிற்கு அந்த துறையோட அமைச்சர்களுக்கும் தெரியும். செக்ரட்டரிக்கு தெரியாம எந்த ஒரு டிரான்ஸ்பரும் எப்படி நடக்காதோ அப்படித்தான் அமைச்சருக்கு தெரியாம எந்த ஒரு டிரான்ஸ்பரும் நடக்காது. ஆக அமைச்சருக்கு தெரியாம ஜஸ்டின் மணிகண்டன் பழனிக்கு வந்திருக்க முடியாது. அமைச்சருக்கு தெரியாம மாரிமுத்துவும் பழனியில இருந்து சென்னைக்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்க முடியாது. எதுக்காக டக்குன்னு இத்தனை டிரான்ஸ்பர்கள் நடந்துச்சு? யாரோட வாயை அடைக்க பாக்குறீங்க, இல்லைன்னா எதை மூடி மறைக்க பாக்குறீங்க? இப்ப இந்த செய்திகள் எல்லாம் வெளியில தெரிஞ்சிட்ட உடனே செய்தியாளர்களை சந்திச்சு நாங்க பெரிய உத்தமர்கள் அப்படின்னு வேற நாடகம் ஆடுறீங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இப்ப ஜஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிறவரு வெறும் பலியாடு தான். இங்க உண்மையாகவே விசாரிக்கப்பட வேண்டியது மாரிமுத்துவையும், அடுத்து அறநிலையத்துறை பத்திரப்பதிவுத்துறை செயலாளரான குமரகுருபரனையும், இந்த துறைகளோட அமைச்சராக இருக்கக்கூடிய லோகேஷ் தமிழ்ச்செல்வன் மற்றும் ரமேஷையும் தான். ஆனா அவங்கள விசாரிக்க முடியுமா? இந்த நேர்மையான தாவேக அரசு அவங்கள விசாரிக்குமா? எல்லாம் அந்த பழனி முருகனுக்குத்தான் வெளிச்சம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.